தனுசு தனுசு ராசிக்கு வந்து இது வரைக்கும் வந்து சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு போவாருங்க. ஓகேங்களா? 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது புதுசாக வண்டி வாகன சேர்க்கை, வீடு சேர்க்கை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயினுடைய உடல் நலத்தில் முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இந்த உடம்பு சம்பந்தமான பிரச்சனை, முக்கியமாக இந்த டயத்தில் தனுசு ராசிக்காரங்களுடைய தாய்க்கு வந்து எப்படி இருக்குன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். இப்போ சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் அள்ளி தருவார். கரெக்டான ஒரு வைத்தியம், கரெக்டான ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக காட்டி கொடுப்பார். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோங்க, ஒரு வீடு வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு தான் போகணும், இருக்கிற வீட்டுக்கு சரியா இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கோம், இப்படி மனசு நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க இல்லையா? பல முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு இருந்தீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடு அமையும். ஒரு நிலம் வாங்குறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? நிலம் அமையும். நிலத்துல வந்து விவசாயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்களா? அந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். நீங்க நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அதிகமான மகசூல் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. சரிங்களா? இது வரைக்குமே வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த டயத்துல அதிகமான மகசூல் எல்லாம் பார்ப்பீங்க. இப்போ இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே வேணும் அப்படின்னா வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு வந்து உதவிகள் செய்யுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய தாய் தந்தைக்கு வந்து நல்ல அழகா கவனிச்சுக்கோங்க. அவங்களுடைய மனசுக்கு ஓடாம நீங்க கவனிச்சுட்டாலே போதுங்க. சனி பகவான் வந்து இந்த டயத்துல உங்களுக்கு அள்ளி தருவார். படிக்கிற மாணவர்கள் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா, அதாவது உயர் படிப்பு படிப்பாங்க இல்லைங்களா? காலேஜ் படிக்கிறவங்க, அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறவங்க, இப்படி டெக்னிக்கலா படிச்சாலும் சரிதான், இல்லைன்னா வந்து அதாவது டிகிரி வயசாது படிச்சாலும் சரிதான். இப்படி படிக்கிற மாணவர்கள் இந்த டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில் மேன்மை அடைவார்கள். கல்வி வந்து பெரிய லெவல்ல வருவீங்க. எதிர்பார்க்காத ஒரு வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 4ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துல பதிகின்றது. அப்ப கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், கடன் குறையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தமான உங்களுக்கு, அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு உடல் சம்பந்தமான சில பிரச்சனை இருந்தாலும் சரிதான், அது எல்லாமே விலகும். எதிரிகளுடைய தொல்லைகள் அகலும், பிரச்சனைகள் எல்லாமே ஓஞ்சிருங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான வைத்தியத்தை கரெக்டாக எடுத்துக்கணும். கரெக்டான டயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுத்துக்கணும். அது பார்த்தீங்கன்னா பழைய உணவுகளை இந்த டயத்தில் வந்து தவிர்த்து விடுங்கள் தனுசு ராசிக்காரங்க. பழைய சாப்பாடை அதாவது நான் பழையது வந்து சாப்பிடவே வேண்டாங்க. ஆமாம் சார், நான் அப்படிதான் சார் சாப்பிட்றேன், இருந்தாலுமே ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் வந்துட்டே இருக்கு. நான் முதல் நாள் சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க, அதாவது பழைய சாதம் சாப்பிட மாட்டேன். பழையது என்றால் சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே மொத்தமாக ரெடி பண்ணி 2-3 நாளைக்கு வேணும்ட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து அப்பப்போ எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிடுவாங்க. இது அந்த பழைய உணவு, அதாவது பழைய சாதத்தை விட இது மிக மிக மோசமான விளைவுகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்கிற உணவுகள் வந்து தாராளமாக தவிர்த்து விடுங்கள். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் 8ஆம் பார்வையை பதிகின்றது. தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த தொழில பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள், தாமதங்கள் எல்லாமே வரும். அப்ப என்ன பண்ணணும்? தொழிலில் வந்து நேர்மையா இருங்கள். நேர்மையா இருந்தது இந்த தொழில, அது வியாபாரிகள் இருந்தாலும் சரிதான், சின்ன கடை மளிகை கடை வச்சிருக்கங்க, அதுல நேர்மையா இருங்க. சரிங்களா? அதிகமான லாபத்துக்கு வந்து சில வேலைகள் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே வரும். லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல வந்து சனி பகவானுடைய 8ஆம் பார்வை பதியுது. லாபத்துல வந்து வர்ற லாபத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து செலவுகள் எல்லாமே பண்ணுங்க. சரிங்களா? யாராவது ஒரு டீ கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானம் வாங்கி கொடுங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? பதவி உயர்வுகள் வந்து சிறு தடைகள் இருக்கா? நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல உங்களை விட வயசுல மூத்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா உணவுகள் வாங்கி கொடுங்க, டீ வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் மாதிரி. இதெல்லாம் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் எல்லாத்தையும் பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க. அப்போ இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ல கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி இது மாதிரி நீங்க நடந்துட்டீங்கன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு சக்சஸான நாளாக மாறும்.